ஒரு சாதாரண நாள். காலை 6 மணி. அலாரம் அடித்தது. ரவி மெதுவாக எழுந்தான். ஜன்னல் திறந்த. வெளியில் லேசான குளிர்காற்று. அம்மா சமையலறையில் காபி போட்ட சத்தம். காபி குடிச்சிட்டு பேப்பர் பார்த்துட்டு இன்னைக்கு வழக்கம் போலதான் நினைச்சான். பஸ் ஸ்டாப்பில் அதே கூட்டம், அதே சத்தம். கண்டக்டர் சீக்கிரம் என்ன ஏறுன்னு கத்துனாரு. ரவி ஜன்னல் கிட்டல உட்கார்ந்து வழியில் போகிற கடைகள், ஸ்கூல், பிள்ளைகள் எல்லாத்தையும் சும்மா பார்த்துக்கிட்டே வந்தாங்க. ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் ஆன் மெயினில் செக். சின்ன சின்ன வேலைகள். லஞ்ச் பிரேக்கில் நண்பனோட டீ. எதுவும் புதுசாக இல்லை. மாலை வீட்டுக்கு திரும்பும்போது அதே பஸ்ஸு, அதே ரோடு. ஆனால் சூரியன் சாயன்றத மட்டும் புதுசாக தெரிஞ்சுது. வீட்டில் டிவி ஓடிட்டு இருந்தது. அம்மா சாப்பிட வான்னு கூப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மொபைல் பார்த்துட்டு அமைதியாக படுத்தான். அவன் கண்ணு மூடும்போது இன்னைக்கு எதுவும் விசேஷம் நடக்கலைன்னு நினைச்சான். ஆனால் அந்த நாள் அவனுக்கு அமைதியாக முடிஞ்சது. அடுத்த நாள் காலை அதே அலாரம். அந்த முறை ரவி உடனே எழுந்தான். பால் வாங்க போகும்போது எதிர் வீட்டு குட்டி பையன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு விழுந்தான். ரவி அவனை தூக்கி விட்டான். பையன் எதுவும் சொல்லாமல் சிரித்தான். பஸ் ஸ்டாப்பில் நேர்த்து பார்த்த அதே மோதியவர் இன்னைக்கு ரவி அவர்கிட்ட வணக்கம்னு சொன்னான். அவன் தலையசைச்சார். ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் லேசாக ஹேங்க். ரவி பொறுமையாக ரீஸ்டார்ட் பண்ணான். அப்போது ஒரு மெயில் வந்தது. சின்ன வேலைக்கு தேங்க்ஸ்னு எழுதினது. மாலை மழை வர மாதிரி மேகம். பஸ் ஸ்டாண்ட். யாரும் பேசலை. ரவி ஜன்னலுக்கு வெளியே மழை துளிகளை விழுகிற பார்த்துக்கிட்டே இருந்தான். வீட்டுக்கு வந்ததும் அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு சாம்பார் நல்லா வந்திருக்கு. ரவி சிரிச்சான். சாப்பிட்டு முடிச்சிட்டு ஜன்னல் பக்கம் நின்று மழையை வாசனையை சும்மா வாசித்தான். அந்த நாளும் எதுவும் பெரிதாக நடக்கலை. ஆனால் நாள் மெதுவாக அமைதியாக முடிஞ்சுது. மூன்றாவது நாள் காலை வெயில் சீக்கிரமே அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ரவி குடை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தான். பஸ் ஸ்டாப்பில் ஒரு புதிய முகம். கையில் பெரிய பை. சுத்தமாக உரை தெரியாத மாதிரி நின்றது. பஸ் வந்ததும் அந்த மனிதன் டிக்கெட் எடுக்க திணறினான். ரவி எதுவும் சொல்லாமல் அவனோட டிக்கெட்டையும் சேர்த்து எடுத்தான். அவன் பரவாயில்லையான்னு கேட்டான். ரவி தலையசைச்சான். ஆஃபீஸில் வழக்கம் போல வேலை. லஞ்ச் முடிஞ்சது. டெரன்ஸில் நின்று கீழே போகிற வண்டிகளை பார்த்தான். மழை வீட்டுக்கு நடந்து வரும்போது ரோட்டில் பழைய புத்தகம் கடை முன்னாடி கவனிக்கலை. இன்னைக்கு உள்ளே போய் பார்த்தான். ஒரு பழைய நோட்டு வாங்கினான். வீட்டுக்கு வந்து முதல் பக்கத்தில் தேதி மட்டும் எழுதினான். அந்த இரவு டிவி ஓடலை. மொபைல் சத்தமும் இல்லை. அவன் அந்த நோட்டை திறந்து நாளை பற்றி 2 வரி எழுதினான். எதுவும் விசேஷம் இல்லை. ஆனால் அந்த நாள் அவன் மனசில் சின்ன இடம் எடுத்துக்கிட்டது. காஃபி குடிக்கும்போது மேசையில் சேர்ந்து வாங்கின நோட்டு. அவன் அதை எடுத்து பார்த்தான். நேற்று எழுதிய 2 வரிகள் அமைதியாக இருந்தது. பஸ் ஸ்டாப்புக்கு போகும்போது ரோட்டில் மரம் வெட்டி இருந்தாங்க. சாலைக்கு மரவாசை தவி. ரவி 2 நிமிடமும் நின்று பார்த்தான். ஆஃபீஸில் வேலை சும்மா இருந்தது. இன்னைக்கு ரவி அவ்வளவு கடினமாக பார்க்கலை. மாலை வீட்டுக்கு வந்ததும் அப்பா சீக்கிரமே வந்திருந்தார். இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து டிவியில் சேர்ந்து பார்த்தாங்க. யாரும் அதிகமாக பேசலை.
இரவு வீட்டு மாடியில் நின்று வனத்தை பார்த்தான். நட்சத்திரங்கள் தெளிவாக தெரிஞ்சது. நோட்பை திறந்து ஒரு வரி மட்டும் எழுதினான். இன்னைக்கு அமைதியாக இருந்தது. பேனா முடினான். விளக்கணைஞ்சான். நாள் மெதுவாக முடிஞ்சது. அந்த தேநீர் கடை. காலை 7 மணி. ரோட்டுக்கரையில் இருந்து அந்த சின்ன தேநீர் கடை திறந்தது. கடைக்காரர் சுப்பிரமணி அடுப்பை ஏத்தினான். பால் கொதிக்க ஆரம்பிச்சது. முதல் கஸ்டமர் பஸ் டிரைவர் சர்க்கரை கம்மியா, டீ ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொன்னார். அடுத்தது ஸ்கூல் மாஸ்டர். அவன் தினமும் அதே பெஞ்சில் தான் உட்காருவான். பேப்பர் மடித்து வைத்திருப்பார். 8 மணிக்குள்ள கடை திறந்தது. யாரோ அரசியல் பேசுகிறாங்க, யாரோ விலை விருதுன்னு சொன்னாங்க. சுப்பிரமணி எல்லாத்தையும் கேட்டே டீ ஊத்திட்டேன் இருந்தார். மதியம் ரோட்டு சத்தம் கம்மி. கடைசியில் காற்று மற்றும் ஒரு ஆட்டோ டிரைவர். டீ குடிச்சிட்டு சில்லறை தேடினான். மழை வர மாதிரி. கடைக்கு முன்னாடி 4 பேர் நின்னாங்க. சூடா டீ. அவங்களுக்கு கையில் சூடு கொடுத்தது. இரவு கடை மூடும்போது அடுப்பை அணைத்தார். மிதமிந்த டீப்பை ஒரு கண்ணாடி ஊற்றி தனியாக குடித்தார். ரோடு அமைதியாக இருந்தது. அதே தேநீர் கடையும் அடுத்த நாளும் மௌனமாக காத்திருந்தது. பஸ் பயணம். காலை 5:30. பஸ் ஸ்டாப்பில் மஞ்சள் விளக்குகள், தூக்கம் கலந்த முகங்கள். சீட் கிடைக்குமா இல்லையா யாருக்கும் தெரியலை. பஸ் வந்ததும் எல்லாரும் ஒரே நேரத்தில் நகர்ந்தாங்க. முன்னாடி டீ கிடைச்சது. ஜன்னல் ஓரம். வெளியில் தெருவிலுக்கு ஒன்னொன்னா பின்னாடி போயிட்டே இருந்தது. ஒரு அம்மா குழந்தையை தூக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. யாரும் எதுவும் சொல்லலை. கண்டக்டர் பார்த்துட்டு சின்ன சைகை காட்டினான். அவன் உட்கார்ந்தான். ஒரு அம்மா குழந்தையை தூக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. யாரும் எதுவும் சொல்லலை. கண்டக்டர் பார்த்துட்டு சின்ன சைகை காட்டினான். அவங்க உட்கார்ந்தாங்க. பஸ் நகர்ந்து விட்டது இருந்தது. சிலர் தூங்கினாங்க. சிலர் மொபைல் பார்த்துட்டு இருந்தாங்க. சிலர் சும்மா ஜன்னல் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பஸ் ஸ்டாப்பில் வண்டி நின்றப்பட்டது. யாரோ இறங்கினாங்க, யாரோ ஏறினாங்க. பஸ் மட்டும் அதே வேகத்தில் போனது. சூரியன் மெதுவாக உதிச்சது. ஜன்னல் கண்ணாடியில் வெளிச்சம். இறங்க வேண்டிய பஸ் ஸ்டாப் வந்தது. பேக் எடுத்துக்கிட்டு பஸ்ஸிலிருந்து இறங்கினான். பஸ் மீண்டும் நகர்ந்தது. அவன்தான் வழியில் நடந்து போனான். அந்த கடைசி பெஞ்ச். காலை மணி 8:45. ஸ்கூல் பெல் அடிக்க இன்னும் 5 நிமிஷம். மாணவர்கள் எல்லாரும் கிளாஸ் ரூமுக்கு ஓடினாங்க. அருண் வழக்கம் போல கடைசி பெஞ்சில் உட்கார்ந்தான். அங்கிருந்து ஃப்ளாக் ரோடு கொஞ்சம் மங்கலாக தெரியும். பஸ் கிளாஸில் வந்ததும் எல்லாரும் எழுந்தாங்க. குட் மார்னிங் மிஸ். ஒரே சத்தம். மத்தன்ஸ் கிளாஸ். பிளாக் போர்டு முழுசாக கணக்கு. சிலருக்கு புரிஞ்சது. சிலர் நட்டில் கோடு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இடைவெளி நேரம். அருண் நண்பனோட லஞ்ச் பேக்ஸை மாதிரிக்கிட்டு. அவனுக்கு தயிர் சத்தம். நண்பனுக்கு லெமன் ரைஸ். மறுபடியும் கிளாஸு. ஜன்னல் பக்கம் இருந்தது. மரத்தில் காகம் காத்திருந்தது. அருண் கவனம் வெளியே. பேச்சு. கடைசி பெல் அடித்தது. பைக்கில் முடி. எல்லாரும் வெளியே. ஸ்கூல் கேட் முடிந்தது. அம்மாக்கள்
காத்திருந்தாங்க. அருண் கேட்டை தாண்டி வெளியே வந்தான். நாளை மீண்டும் அதே பெஞ்சு, அதே கிளாஸ். அடுத்த நாள் காலை அருண் சீக்கிரமே ஸ்கூலுக்கு வந்தான். கிளாஸ் இன்னும் காலி. கடைசி பெஞ்சு அவனை காத்திருந்தது. அவன் பையை வச்சிட்டு ஜன்னல் பக்கம் நின்னான். மைதானத்தில் பிடி சார் விசில் அடிச்சாங்க. சில பிள்ளைகள் ஓடி விளையாண்டாங்க. முதல் பீரியட் தமிழ் கிளாஸ். மிஸ் கதையை வாசிச்சாங்க. அருண் புத்தகத்தை திறந்திருந்தாலும் அவன் கவனம் வார்த்தைகளுக்கு நடுவே சுற்றியது. இடைவெளியில் நண்பர்கள் சேர்ந்து கேரம் பேச ஆரம்பிச்சாங்க. யார் ஜெயிக்கிறான், யார் தோக்குறான் எல்லாம் முக்கியம் இல்லை. சயின்ஸ் கிளாஸில் மிஸ் ஒரு ரெடி காட்டினாங்க. இது வளர நேரம் எடுக்கும்னு சொன்னாங்க. அருண் அந்த செடியை நீண்ட நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தான். மாலை பெல் அடித்தது. கிளாஸ் மெதுவாக காலியானது. அருண் தான் பெஞ்சை ஒரு முறை திருப்பி பார்த்தான். அவன் வெளியே போனான். நாளை மீண்டும் வருவான். முதல் நாள் ஸ்கூல் கேட்டு முன்னாடி காலையிலே கூட்டம். புது யூனிஃபார்ம், புது பைகள், சில முகங்கள் பயம். கீர்த்தன் தான் அம்மாவின் கையை பிடிச்சிக்கிட்டு நின்னான். கேட் திறந்ததும் அம்மா கையை விட்டுட்டு கீர்த்தன் தனியாக உள்ளே போனான். கிளாஸ் ரூமில் வாசனையே புதுசு. மேசை, பெஞ்சு எல்லாம் வரிசையான. அவன் நடுவில் இருக்கிற சீட்டில் உட்கார்ந்தான். மிஸ் வந்ததும் பெயர்கள் அழைக்க ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு பெயருக்கும் ஹெரஸ் மிஸ் என சத்தம். இடைவெளி நேரம். யாரும் யாருடையும் அதிகமாக பேசலை. கீர்த்தன் தன் லஞ்ச் பேக்ஸை திறந்தான். அம்மா செய்த சாதம். ஒரு பையன் அருகில் வந்து நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டான். கீர்த்தன் மெதுவாக பதில் சொன்னான். மாலை பெல் அடித்ததும் அம்மா கேட் முன்னாடி கத்திருந்தான். கீர்த்தன் வெளியே ஓடி வந்தான். வீட்டுக்கு போகும்போது அவன் புது ஸ்கூல் அவ்வளவு பயமாக இல்லைன்னு உங்களுக்கு நினைச்சான். அந்த மதியம் பெல் அடித்ததும் எல்லாரும் லஞ்ச் பேக்ஸ் திறந்தாங்க. கிளாஸில் ஒரே சத்தம். ஜன்னல் ஒரே பெஞ்சில் சிவ உட்கார்ந்தான். வெயில் நேர உள்ளே வந்தது. அவன் கண் சுருங்கிச்சு. நண்பர்கள் சிரிச்சிட்டு சத்தம். சாம்பார் சட்னி பரிமாறிக்கிட்டே யாரோ ரூம் பற்றி பேசினாங்க. சிவா மெதுவாக சாப்பிட்டான். வெளியே மைதானத்தில் சில பிள்ளைகள் ஓடியாடி விளையாடிட்டு இருந்தாங்க. பிடி சார் விசில் அடிச்சுட்டு கேட்டாங்க. சாப்பிட்டு முடித்ததும் பைகள் மூடி சிலர் தூங்க முயற்சித்தாங்க. சிலர் புத்தகம் பார்த்தாங்க. மணி ஆயிடுச்சு. மீண்டும் கிளாஸ். பிள்ளைகளோடு சத்தம். தூசி காற்றில் பறந்தது. மாலை பெல். சிவதான் பெஞ்சில் இருந்து எழுந்தான். நாளை இதே மதிய நேரம் மீண்டும் ஆரம்பிச்சது. பெல் அடிக்கும் முன் கிளாஸில் இன்னும் அமைதி. பெல் அடிக்க 2 நிமிஷம்தான். ரமேஷ் தன் நோட்டை முடிக்க பேனா மேசையில் உருண்டு நின்றது. யாரோ மெதுவாக பேசுகிற சத்தம். ஜன்னல் வழியாக மரம் அசைந்து இலைகள் தரையில் விழுந்தது. மிஸ் வருவாங்களா இல்லையான்னு யாருக்கும் தெரியாமல் சிலர் சீட்டில் அமர்ந்து கால்களை அடிக்கிறாங்க.
பெல் அடிச்சது. சத்தம் கிளாஸ் நிரப்பிச்சு. மிஸ் உள்ளே வந்தாங்க. பாடம் எடுத்தாங்க. நாட்கள் இதே போல் போய்கொண்டு